இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் பாக்கியா கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போல். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் குடைச்சலும் கொடுத்துட்டு இருந்தால் தானே மெகா சீரியலை எடுத்துகிட்டு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை இப்போ போயிட்டுருக்கு. அதில் ஈஸ்வரி வீட்டை விட்டு வெளில போயாச்சு, கொஞ்சமாச்சும் அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் அமிர்தாவும் ஜெனியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமிர்தாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, ஜெனி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியல. அதாவது செடியன்கிட்ட அவங்க சந்தேகப்பட்டது, அவங்க ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிட்டதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நம்மளை வேண்டாதவன்னு நினைக்கிறாங்க, நம்ம இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்லன்னு ஜெனி திடீர்னு மாறினது, அது நமக்கு ஒரு மாதிரி ஏன்டா இந்த கதை வந்துச்சுன்னு தோணுச்சு. அதுக்கான ரீசன் இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ தாத்தாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு ஜெனியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஜெனியை நம்ம நம்புறது இல்லைன்னு ஜெனி நினைக்கிறா. அப்படி இல்லாமல் ஜெனிக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆளையும் விட்டுட்டு போனால், கூட இருக்க ஆளையும் மேலே வச்சுட்டு 2 பேர் மேலே படுத்து மொட்டை மாடல தூங்கி தாத்தாவுக்கு சாப்பாடை கொடுக்கல. தாத்தாவுக்கு இப்போ ப்ரெஷர்லாம் ரொம்ப அதிகமாகியோ இல்லை கீழே போயோ லோ ஆகியோ அவர் மயங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ திடீர்னு அப்படி மயங்கிட்டார் அப்படின்னா அவர் உடனடியாக ஆஸ்பத்திரி சேர்க்கணும். மதியானத்துக்கு மேலே வந்த பாக்கியா சாப்பாடை கொடுக்கலையான்னு கொடுக்கறதுக்குள்ளார ஒரு வேளை சாப்பிடாம விட்டதுக்கே அவரோட உடம்பு கெட்டு போய் ஏதாவது பிரச்சனையாக டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருந்துச்சுன்னா அதில் 2 பெரிய ஆப்பு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா நான் போய் 3 நாளில் என் புருஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு திருப்பி உட்காந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் எப்படி வேறு வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம திருப்பி அந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் திருப்பி இந்த வீட்டுக்கே திருப்பி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியான வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவரும் சொல்லி இங்கே ஒரு டேரா போட்டு எல்லா கதையும் அவங்க வெளில போகிறதுக்காக கொண்டு போன ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கே வேஸ்ட் ஆகிடுச்சு. திருப்பி ஒரே வீட்டில் தான் கதை கண்டினியூ ஆகுதுன்னு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கூடவே இன்னொரு பெரிய பிரச்சனையாக சைடு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, பழனிசாமி நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்ம பக்கச்சிக்கூடாது, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு தான், அவங்க கை கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பார் ஓனரோட சேர்ந்து கை கொடுக்க வச்சு அவருடைய சாப்பாடு ஆடுற வேறு இவங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. இதில் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஆட்கள்லாம் வந்த சமயத்தில் தாத்தாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது அதை பார்க்கறதுன்னு இருந்தாங்கன்னா அந்த ஆர்டரை செஞ்சு கொடுக்க முடியாது. பாக்கியாவால் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த ஆள் கொந்தளிச்சு அப்போ இதெல்லாம் வேணும்னே பண்ணியிருக்கீங்க, எனக்கு என்னை அவமானப்படுத்தணும்னு அந்த கடை திறக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்கனவே சொன்ன ஒரு மனசில் வச்சுக்கிட்டு வஞ்சம் வச்சுட்டு பண்ணிட்டீங்க, உங்களை நான் பழி வாங்குறேன், இங்கே எப்படி இந்த ஹோட்டல் இருக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வில்லனாக முழுசாக மாறி அவர் குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்க பாக்கியா திருப்பி இங்கே வீட்டில் ஈஸ்வரியும் கோபியும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் தாத்தா கொட முடியல, ஜெனி நான் என்னால் தான் என்னான்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்கிற நிலமையில ஐயோ இதெல்லாம் எப்படா சமாளிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தால் இங்கேயும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்க எதரா பார்க்குறது, இதை விட்டால் ஜானியர்னா முழம் வழுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெனியும் நான் அந்த வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு ஒரு ட்ராமாவை போட, திருப்பி ராதியாவும் நானும் இங்கேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ராமாவை போடன்னு சொல்லிட்டு பழையபடி திருப்பி கதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த கதையில் என்ன மாதிரி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் பாக்கியா கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போல.